அற்புதத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் அவரை தேடும் பிள்ளைகளுக்கு அற்புதமான வாசல்களையும் அற்புதமான அடையாளங்களையும் அற்புதமான வழிகளையும் புது வாழ்வையும் அவர்களுக்கென்று தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் இப்படியாய் நமக்கும் இன்றைக்கு கற்பிக்கிறது. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 26 30 வரைக்கும் பாருங்கள். மனுஷகுமாரன் வரும்போது நோவா காலத்தில் நடந்தது போலவே நடக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருப்பதை காணலாம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கெட்ட நடத்தைகளும் கொலைகளும் விபச்சாரங்களும் கொள்ளைகளும் மதவெறியும் ஜாதி வெறியும் மனிதர்கள் மிருகங்களாக உலாவும் சூழ்நிலை உலகமெங்கும் மாறியிருக்கிறது. தெய்வ பயமற்ற ஒரு சந்ததி உலகமெங்கும் இன்றைக்கு இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அழிவு, எங்கு பார்த்தாலும் அக்கிரமங்கள் தலைவிரித்தாடுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நோவா உத்தமனும் நீதிமானுமாய் வாழ்ந்திருக்கிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9 வசனம் சொல்கிறது. ஆகவே தேவனை நம்பி உத்தமனாய் நீதிமானாய் வாழ்ந்தவர்களுக்கு கர்த்தர் என்றைக்கு ஒரு நித்திய பாதுகாப்பை வைத்திருக்கிறார். நோவா காலத்தில் வாழ்ந்த அக்கிரமக்காரர்கள் எல்லாரும் மழை வெள்ளத்தால் அழியும் போது தேவனாகிய கர்த்தர் நீதிமானாய் வாழ்ந்த நோவாவையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் மருமக்குமாரையும் பாதுகாக்க ஒரு பேழையை ஆயத்தப்படுத்தும்படி செய்தார். இன்றைக்கும் அப்படிதான். கொள்ளை நோய்கள், ஆபத்துகள், சீரழிவுகள், நாடுகள் மத்தியில் ஆயுத போர்கள் பெருகிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னும் பேழை உத்தமம் உண்மையுமாய் வாழ்கிற மக்களுக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த பேழைக்குள்ளே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்ம எல்லாம் பாதுகாக்க கர்த்தாதி கர்த்தர் நமது நினைவாகவே இருக்கிறார். அது எத்தனை மகிமை என்று உணர்ந்து பார்த்தீர்களா? ஆக உலகம் போகிற போக்கில் எல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் நடக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது. மாறாக அவரை தேடுகிறவர்கள் உத்தமனும் உத்தமையுமாக இருப்பார்கள். அவர்களுக்கும் அவர்கள் சந்ததிகளுக்கும் தேவன் கிறிஸ்து என்னும் பாதுகாப்பின் பெட்டியை வைத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? அர்ப்பணிப்போமா? உத்தமமும் உண்மையுமாய் வாழ்வதில் வாஞ்சி உள்ளவர்களாக இருப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள நேசரே, அக்கிரமம் நிறைந்த காலத்தில் நோவா உத்தமனும் நீதிமானாக இருந்தார். ஆகவே அக்கிரமக்காரர்கள் அழியும் போது நோவாவையும் அவருடைய மனைவி பிள்ளைகளை மருமக்குமாரையும் பாதுகாக்க ஒரு பேழையை ஆயத்தப்படுத்தினது போல இன்றைக்கு இந்த உலகமெங்கும் கொள்ளை நோய்களும் அழிவுகளும் வர்ணிக்க முடியாத போர் அபாயங்களும் ஆண்டவரே நிறைந்திருக்கிற இந்த காலத்தில் உத்தமனும் உண்மையுமாய் நடந்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்னும் பேழையை எங்களுக்காக நீர் பாதுகாக்கும்படி வைத்திருக்கிற கோடி நன்றி. உத்தமனும் உண்மையுமாய் இருப்பதிலே உடைய ஜனங்கள் வாஞ்சியாக இருக்க பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.